சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மீனாட்சி அம்மனை பற்றி. சிவ கணங்களுள் ஒருத்தரான குண்டோதரன் என்னும் பூதத்திற்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தப்போ மீனாட்சி அம்மை உணவளிச்சதை பற்றி சொல்லுது. தன்னோட செல்வ செருக்கால மீனாட்சிக்கு உண்டான கர்வத்தை அடக்கிறதுக்காக சுந்தரேஸ்வரர் இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினதாகவும் சொல்றாங்க. இந்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் மதுரை காண்டத்தோட 7வது படலமா அமைஞ்சிருக்கு. இதுல திருமணத்துக்காக மீனாட்சி வீட்டினர் தயார் செஞ்ச விருந்து, குண்டோதரரோட அகோர பசி, இது எல்லாத்தையும் இந்த படலத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்துக்கு வந்திருந்த பதஞ்சலி, வியாக்கிரபாதர் இவங்களோட வேண்டுதல்களுக்கு இணங்க இறைவனார் வெள்ளியம்பலத்துல திருநடனத்தை நிகழ்த்தினாரு. திருமண நிகழ்வுக்கு வந்திருந்த எல்லாரும் வெள்ளியம்பலத்துல நிகழ்ந்த இறைவனாரோட திருநடனத்தை கண்டு கழிச்சாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் அறுசுவையோட கூடின திருமண விருந்தையும் சாப்பிட்டாங்க. திருமண விருந்தை உண்டவங்களுக்கு பாக்கு தாம்பலத்தோட பரிசு பொருட்களையும் தடாதகை பிராட்டியார் வழங்கினாங்க. அப்போ சமையல்காரர்கள் தடாதகை கிட்ட விரைஞ்சி வந்து, அம்மையே, திருமண விருந்துக்கு தயார் செஞ்ச உணவு வகைகள்ல 1000ல் 1 பங்கு உணவு கூட காலியாகல, இப்போ என்ன செய்யுது அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட தடாதகைக்கு இத்தனை பேர் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் திருமண உணவு மீதம் இருக்குதா அப்படின்ற ஆச்சரிய எண்ணத்தோட கர்வமும் தொற்றிக்கிட்டு சமையல்காரர்கள் கூறினதை கேட்ட தடாதகை சுந்தரேஸ்வரர்கிட்ட போய், ஐயனே, திருமணத்தின் பொருட்டு 30 கோடி தேவர்களும் இங்கு வந்தாங்க. அவங்களுக்காக அறுசுவையோட கூடின திருமண விருந்தும் தயார் செய்யப்பட்டது. அப்படி தயார் செய்யப்பட்ட திருமண விருந்து உணவினை எல்லாரும் சாப்பிட்டும் 1000ல் 1 பங்கு கூட காலியாகவில்லையே. வேறு யாராவது தங்களை சார்ந்தவர்கள் உணவு அருந்தாமல் இருந்தால் அவர்களை உணவு உண்ண அனுப்பி வையுங்கள் என்று பெருமையும் கர்வமும் பொங்க கூறினாள். தடாதகை கர்வத்தோடு சொன்னதை கேட்ட சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நடத்தணும்னு முடிவெடுத்தாரு. அவர் தடாதகையை நோக்கி புன்னகையோட, உலகில் பெறுதற்கரிய செல்வங்களை எல்லாம் நீ பெற்று உள்ளாய் என்றார். கற்பக விருட்சமும் உன்னுடைய செல்வ செழிப்பிற்கு முன்பு தோற்றுவிடும். உன்னுடைய செல்வத்தின் அளவினை அறிவிக்கவே இவ்வளவு உணவினை தயார் செய்ய சொல்லியுள்ளாய். ஆனாலும் அறுசுவை திருமண விருந்தினை உண்ண பசியால் களைப்படைந்தோர் யாரும் எம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்பதே உண்மை. நான் இப்போது என்ன செய்வது என்று கேட்டார். பின்பக்கத்தில் நின்றிருந்த குண்டோதரனுக்கு வடவைத்தி என்னும் பசி நோயினை உண்டாக்கினார். பசி நோய் வந்ததும் குண்டோதரன் பசியால் தளர்ந்த உடலுடன், ஐயனே, எனக்கு பசிக்கிறது என்றான். இதனை கேட்ட இறைவனார், தடாதகை, எனது குடையினை தாங்கி வரும் இக்குறுங்கால் பூதத்திற்கு 1 பிடி சோறு கொடுப்பாய் என்று கூறினார். இதை கேட்ட மீனாட்சி, 1 பிடி சோறு என்ன, வயிறு நிறைய திருமண விருந்தினை குண்டோதரன் உண்ணட்டும் என்று கர்வத்துடன் கூறினாள். குண்டோதரனும் பசியால் நலிந்து திருமண விருந்து நடைபெறும் இடத்தினை நோக்கி சென்றான். திருமண விருந்து நடைபெறும் இடத்தினை அடைந்த குண்டோதரன் அங்கு இருந்த சமைத்த அறுசுவை உணவுகளை எல்லாம் ஒரு நொடியில் சாப்பிட்டு விட்டான். பின் அங்கு இருந்த காய்கறிகள், பழங்கள், கரும்பு, தேங்காய், அரிசி, நவ தானியங்கள், சர்க்கரை என கண்ணில் பட்ட எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு விட்டான். அப்போதும் அவன் பசி தீரவில்லை. இன்னும் ஏதாவது உண்ண தாருங்கள் என்று அங்கிருந்த சமையல்காரர்களிடம் கேட்டான். அதனை கண்ட சமையல்காரர்கள் தடாதகையிடம் குண்டோதரன் உணவுகள் அனைத்தையும் விழுங்கியதையும் இன்னும் உணவு உண்ண கேட்டதையும் பற்றி கூறினார்கள். இதனை கேட்ட தடாதகை சுந்தரேசரிடம் சென்றார். சுந்தரேசர் தடாதகையிடம், குண்டோதரன் சாப்பிட்ட பின் உணவு வகைகள் ஏதேனும் மீதம் இருந்தால் என்னுடைய வேறு சில பூதகணங்களை உணவு உண்ண அனுப்பி உன்னை மகிழ்விக்கிறேன் என்று கூறினார். இதை கேட்ட மீனாட்சி, ஐயனே, நான் என்னுடைய செல்வத்தால் உலகத்தினர் அனைவருக்கும் உணவளிக்க முடியும் என்று கர்வம் கொண்டிருந்தேன். ஆனால் தாங்கள் 1 பிடி சோறு வழங்க சொன்ன குண்டோதரனின் பசியை என்னால் போக்க முடியவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி சரணடைந்தாள். வெள்ளியம்பலத்தினுள் நடனமாடிய பெருமானே, திருமண விருந்திற்காக தயார் செய்யப்பட்ட மலை போன்ற உணவு வகைகளை சாப்பிட்ட பின்னும் என்னுடைய பசி அடங்கவில்லை. நான் என்ன செய்வது என்று கேட்டு பசி நோயால் கதறி அழுதான். இதன் கருத்து, ஒருவர் எப்போதும் தன் செல்வத்தை எண்ணி கர்வம் கொள்ளக்கூடாது என்பதை குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் கூறும் கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.